நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றால் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே முக்கியமாக பிளே தமிழ்ல இந்த நவகிரக பயிற்சியை பார்க்கணும். சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாளுக்கு பிறகு உங்களுடைய சுயரூபம் உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சாக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. ஏன்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்துல. அப்ப 139 நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம், உழைப்புக்கு காரகர், ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர். ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேறும். எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஜாதனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தாங்க சனி பகவான். இப்ப சனி பகவான் 12 ராசிக்கும் 12 விதமான யோகத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டு, அதுவும் குருவுடைய நட்சத்திரம் ஆகிறனாலதான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க, இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார். இப்ப அந்த 12 ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதான் முக்கியமா பாருங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்படி காலபுருஷனுடைய 8வது ராசி, பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ராசி விருச்சக ராசிக்காரன். இவங்கள மாதிரி யாரும் தன்மையை யோசிக்க முடியாது, இவங்கள மாதிரி யாரும் தன்மையை இருக்க முடியாது. பயங்கரமா ஆழமா ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒருத்தரை பயமுறுத்தாம குணம் இருக்கான பழகி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு அன்பான குணம், தெளிவான குணம், திறமையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், மருத்துவர்கள், இந்த கஷ்டமான வேலை எல்லாமே இந்த விருச்சக ராசி பார்க்கணும், அது சம்பந்தமா இருக்கணும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 139 நாட்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி. பிளே தமிழ்ல இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. பார்த்துக்குங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல, ஏன்னா இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. 1 விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க யாருக்கு சனி திசை வருது, யாருக்கு சனி பகவானுடைய புத்தி வருது, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை வைங்க. ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் ஆயுளுக்காரகர். எந்த கிரகத்தும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. இவருக்கு தான் சனி ஈஸ்வரங்கிறாங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அவர் நல்லதை மட்டும்தான் செய்யணும். ஏன்னா வேலைக்கு, தொழிலுக்கு, நீதிபதி, அந்த இரும்பு சார்ந்த வேலை, தொழில் பண்ணணும், ஒரு பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல், படிப்பு, கல்வி எல்லாத்துக்குமே சனி பகவான் நல்லா இருந்துட்டான் போதும் உங்கள் உழைப்பை போட்டால் அதுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா தானே ஜெயிக்க முடியும். அந்த உழைப்பை காட்டுறது சனி பகவான் தானே. அதனால தான் இவர் எல்லா கிரகத்துக்கும் இது ஒரு முக்கியமான கிரகங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி சனி பகவான், எதனால நான் பார்க்க சொல்றது அந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. 3ஆம் வீட்டு அதிபதி, 4ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடத்துல என்ன இருக்குது சொல்லுங்க. உங்களுடைய சகோதரர் உறவு, சகோதரி உறவு, முயற்சி, வெற்றி, நீ ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா 3ஆம் இடத்தை தான் பார்க்க முடியும். அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதி 4ல் என்ன இருக்குது, வீடு, வண்டி, வாகனம், இடம், பூமி, சொத்து, சுகம், வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா, எவ்வளோ தூரம் ஓடுவீங்க, எவ்வளோ தூரம் நீ எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் நல்லா இருக்கும், இதெல்லாம் 4ஆம் இடத்தை பார்த்தா சொல்ல முடியும். இவர் இப்படிப்பட்ட அதிபதி எங்கே இருக்காரு, 5ஆம் இடத்துல போய் அவர் நல்ல பலன் கொடுக்கவே இல்லையே உங்களுக்கு. அவர் வக்ரமால இருந்தார். கேளுங்க. இப்போ ரீசெண்டாக சனிபான் வக்ரமான என்ன பண்ணியிருப்பார் சொல்லுங்க. மனசு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க விருச்சக ராசிக்காரங்க. ஸ்டெடியான ஒரு மைண்ட் உங்கள்ட்ட இருக்காங்க கேளுங்க. இப்போ இருக்காது. எப்படி ஒரு 3 மாசமா இருக்காதே. ஸ்டெடியான மைண்ட் என்கிட்ட கிடையாது. எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு பகை பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு. கேட்டு பாருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை. வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க? மேலதிகாரிட்ட எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? இதான் நான் கேட்பேன் விருச்சக ராசி. மேலதிகாரிட்ட எத்தனை பேர்ட்ட பிரச்சனை இருக்கு? விசா பிரச்சனை எத்தனை பேர் இருக்கு? வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறீங்க? நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை இருக்கு? எத்தனை பேருக்கு திருமண தடை இருந்துச்சு? கேட்டு பாருங்க. இப்போ உங்களுக்கு வயிறு சார்ந்த ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கணும், இல்லை கால் வலி வந்திருக்கணும், இல்லை பல்லு பிரச்சனை வந்திருக்கணும்,
இப்போ ஏதாச்சும் ஒரு மெடிசன் எடுத்தாரன்னு கேட்டு பாருங்க, ஆமாங்க. இல்லை தொழிலில் ஒரு மந்தமான தன்மை, தொழிலில் ஒரு வீழ்ச்சியை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாரு இப்போ ரீசெண்டாக. இதெல்லாம் நடக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி தான். இனிமேல் ஏன் நல்லது நடனா, நிறைய நல்ல விஷயங்களும் நல்ல கிரகங்கள் அமைப்பாக இருக்குது, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஏன்னா குரு பகவான் யாருக்கு நல்லா இருக்காரோ, இப்போ குருவுடைய பார்வை 2ஆம் இடத்துல படுது, சனி பகவானுடைய பார்வை பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் நல்ல இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் திரிகோண ஸ்தானத்துல இருந்தால் அது நல்லது மட்டும்தான் செய்யணும். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கணும். இதுதான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் சனி பகவான், இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பலனை வைங்க. கரெக்டான ஒரு பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ முதல் பலன் என்னமா சொல்லுவேன், வேலை போயிருச்சுல, மருத்துவ செலவு வந்துச்சுல, இப்போ வராது. வேலை கிடைச்சா கிடைக்கல, இப்போ கிடைக்க போகுது. இப்போ இந்த சனிபான் வக்ர நிவர்த்தினால நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை, கண்டிப்பாக நல்ல யோகமான வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்க தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். வெளிநாடு, வெளியூர், வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வெளிநாடுகளில் உள்ளவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் இருக்குது. அது தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக வேலை செய்யும். எத்தனை பேர் வெளிநாட்டில் படிக்கிறீங்க, மருத்துவ படிப்பா, இல்லை கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பா, இல்லை இரும்பு சார்ந்த படிப்பா, இல்லை மெக்கானிக்கல் படிப்பா, அந்த படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்கிறேன், அரசாங்க வேலை இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு வரும் பாருங்க. ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தியானல சொல்கிறேன். ஏன்னா பொதுமக்களுக்கு சனிபான் தான் அதிபதி. இப்போ அரசாங்க வேலையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்து தான் ஆகணும் ராஜா, மாற்றவே முடியாது. அரசியல், அரசாங்க வேலை ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். அரசியல் வாழ்க்கைலாம் செம்ம வெற்றி இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை எடுக்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடி எடுத்திருக்க மாட்டீங்க. மனைவி பிரச்சனை, அரசியல் பிரச்சனை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேளுங்களேன், சொல்லுவாரே திருமணம் தள்ளி தள்ளி போச்சு தெரியுமா? திருமணம் தள்ளி தள்ளி போணுச்சு. இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி போகிறாங்க, நின்று போச்சு. அவ்வளோ தடையில சந்திச்சாங்க. இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய ஜாதக தசாபதி சரியிலையோ திருமண தடை கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ சனி பகவானே முடிச்சு வச்சு விடுவாப்புல, நீ இந்த பொண்ணை பாருப்பா, நீ விரும்புப்பா, அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் வீடு வாங்க போகிறேன், இடம் வாங்க போகிறேன், பூமி வாங்க போறேன்னா வாங்கலாம். உங்கள் அப்பாவோடைய சொத்துல, அம்மாவோட சொத்துல கண்டிப்பாக வழக்கு இருந்திருக்கும். இல்லை உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முடியாமல் வந்திருக்கும். இல்லைன்னா உங்களுடைய சகோதர சகோதரில் ஒரு மன வருத்தம் வந்திருக்கும். இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பார்த்துருப்பேன். இப்போ இருக்காது. எல்லாம் விருச்சக ராசி இப்போ இருக்காது, எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால தான் இவ்வளவு நல்லது நான் சொல்கிறேன்னா நல்லதே சொல்ல மாட்டேன். இப்போ ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்போ சூப்பராக இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய போல ஜாதக தசாபதி பார்த்து தொழிலை சூப்பராக பண்ணி பாருங்க. நல்ல யோகம் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்து தசாபதி நல்லா இருக்கும் தொழில் பண்ண. ஏன்னா லாபத்தை பார்க்குறாரு சனி பகவான், அதனால தான் தொழில் அள்ளி கொடுக்க போறாரு. ஏன்னா தொழிலுக்காரர் அவர் தானே, ஜீவனக்காரர், தொழில்காரர் அவர் தான். அப்போ ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க. விருச்சக ராசி செம்ம யோகம் இருக்கு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவ வேலை நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து டிரைவர் வேலை, இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. கடல் தாண்டி பார்க்கக்கூடிய வேலைகள், கடுமையான வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறது, சொந்தமாக ஒரு கடை வச்சிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்க போது பாருங்க. விருச்சக ராசியை பொறுத்தவரை கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது எடுக்கணும்னு? வெளிநாட்டில் உள்ளவங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல கிரகமோ அந்த கிரகத்தை பார்த்து எடுங்க. சம்பந்தம் இல்லாமல் எடுத்துக்கூடாது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணக்கூடாது. ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பாக அடிக்கும். உங்களுக்கு யோகம் பர்ஃபெக்டாக இருக்கு. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன வரும்? விசாகனத்தில் பிறந்தவங்க. இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. விசாரணத்தில் பிறந்தவங்க கேட்டு பாருங்களேன். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுப்பீங்க. நேர்மையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற தெரியாது. இதுதான் உங்களுடைய கேரக்டர். இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. யார்? விசாகனத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ரொம்ப கலகத்தை பார்த்து நொந்து நூலாக போயிட்டாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாராவது அந்த விசாகனத்தில் பிறந்தவங்க தான். இனிமேல் சூப்பராக இருக்கு பாருங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்குது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்குது, வெளிநாடு யோகம் நல்லா இருக்குது, வெளியூர் யோகம் நல்லா இருக்குது. ஒரு சுப செலவு சுபகாரம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. அது இடம், பூமி, வீடு, வண்டியில் போடுங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியில் வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய வெற்றி இருக்குது. பார்த்துக்கு. ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தியானலாம் ஒரு நல்ல பலன். அடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க சொல்லவே வேணாம். எப்படி சொல்லவே வேணாம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவு.
ரொம்ப மனக்குழப்பம், ரொம்ப தடுமாற்றம், நிறைய செலவு, மருத்துவ செலவு, விரைய செலவு. இவங்களுக்கு பாருங்கள், இந்த இதயம் சம்மந்தப்பட்டது, இந்த மார்பு வயிறுக்கு கீழே ஒரு பிரச்சனை, ஒரு இட பிரச்சனை, ஒரு பூமி பிரச்சனை, அங்கபங்காளி ஒரு சொத்துல ஒரு பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, தொழில் வர்த்தகத்தில் ஒரு பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. சும்மா கேளுங்களேன், அனுசரிச்சிருப்பாங்க. ஆமாம்பா, எனக்கு கால் வலி இருந்துச்சு, எனக்கு உடம்புடி இருந்துருச்சு, எனக்கு சளி பிரச்சனைச்சு, எனக்கு வேலை உத்தியம் சரியா இல்லை, தொழில் சரியா இல்லை, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க அனுசரித்து போடுவாங்க. ஏன்னா நமக்கு அது ஜாதகம் கொடுத்தது அனுசரித்து தான். இப்போ அவர் சனி வக்ர நிவர்த்தியானது ரொம்ப நல்லது. ஆனால் வேலையை மாற போகிறீங்க, சூப்பர் வேலையாக கிடைக்கும், எதிர்பார்த்த விட டாப்பான வேலை கிடைக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன், ஏதோ ஒரு நல்ல வேலையை, நல்ல ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. ஏன்னா அனுசரித்தப்படவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அனுசரித்து பிறந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கரமான புத்திசாலி. எப்படி பயங்கரமான புத்திசாலி. இவங்களை மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கும் சொல்லி பயங்கரமாக அறிவாக திங்க் பண்ணுவாங்க. நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையாக வருது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரிங்க, தைரியமாக இறங்கி அடிங்க, உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய கஷ்டம், தடை, அவமானம், பிரச்சனை, நிறைய தடையை சந்திச்சாங்க. கேட்டை நட்சத்திரம் எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு குழப்பத்துக்கு தருமாறிட்டாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கணவனை ஒற்றுமை, தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே தேடி வருது. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.